ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திக்கின்றோம். இன்றைய தினம் 776வது நாமாவளியாக ஓம் விசுத்தாத்மனே நமஹ. முருகப்பெருமான தூய உள்ளம் உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது தூய ஆத்ம வடிவமாக இருக்கக்கூடியவர் குமார பரமேஸ்வரன். இந்த ஆத்மா அப்படின்னா நமக்கு தெரியும், ஜீவாத்மா பரமாத்மா. இந்த ஜீவாத்மா எப்படி இருக்குது, பரமாத்மா எப்படி இருக்குது, அதனுடைய இலக்கணங்கள் அதெல்லாம் பார்த்தோம். இந்த ஆத்மா அப்படின்றது இந்த சரீரத்துக்குள்ளே இருக்குது. இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அது எங்கே இருக்குது அப்படின்னு யாரால் சொல்ல முடியுமானா முடியாது. அது உபநிடதங்கள் வேதங்கள்லாம் அவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது. எப்படி இருக்குது, அந்த அணுவுக்கு அணுவாக இருக்குது, அம்பலமாக இருக்குது, சிற்று அம்பலம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அது பெரிய சித்தாந்த நிலை. அது புரியும் பொழுது தான் அந்த ஆத்மாவினுடைய லட்சணம் முதல்ல புரியும். ஆத்மாவை பார்க்க முடியாது. அப்போ அந்த ஆத்மா எப்படி இருக்கும், அது அதனுடைய குணம் என்ன அப்படின்னா அறிவு, அந்த சித்த அறிவு அது இருக்கிறதால தான் அந்த சரீரத்துக்குள்ளே அது இரண்டும் சேர்ந்து சிவசக்தி மாதிரி இருக்கும். ஆத்மாவும் அறிவும் சேர்ந்தே இருக்கும். அதனால தான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த ஞானம், அந்த தூய அறிவானது கூட வந்துட்டே இருக்கும். ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துனார் இல்லையா வள்ளுவர் பெருந்தகை. அது மாதிரி எழக்கூடிய ஒவ்வொரு ஜென்மாவிலையும் கூட வந்துட்டே இருக்கும். அதனால் தான் பிரியாமல் இருப்பார். அறிவோடு அறிவொன்றற நின்று அறிவார் அறிவில் பிரி ஒன்று அற நின்ற பிரான் இறைவன். பிரான்னா பிரியாதவன் அர்த்தம். இந்த ஆத்மாவோடு எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பவன். தன்மை, இப்போ நெருப்பு அப்படின்னா பிரகாசம் மட்டும் இருக்காது, சூடு தன்மையும் இருக்கும். அது அதனுடைய தன்மை. அது மாதிரி இந்த ஆத்மா அப்படின்றது ஞானத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடியது. அது இருக்கிறதால தான், இல்லைன்னா அந்த ஆத்மா சரீரத்தில் இல்லைன்னா அதை ஜடம்னு சொல்லிவிடுவாள். அப்போ அது சிவம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். சிவம் வெளியேறி எடுத்து அப்படின்னு சொல்லுவாள். அப்போ அந்த சிவம் சொல்லக்கூடிய அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஞானம்ன்றது எப்படி இருக்குன்னா தூய உள்ளமாக தூய வடிவமாக இருக்குது. அந்த வடிவமாக குமார பரமேஸ்வரன் ஹிருதய குகையில் இருக்கார். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம்னா வர்ணிக்கிறா இல்லையா. அப்போ அந்த உள்ளம் எப்படி இருக்குன்னா தூய்மையாக இருக்கணும். அந்த இடத்துல இறைவன் இருப்பார். அதனால தான் வள்ளலார் இறைவன்கிட்ட எதெல்லாம் வேண்டும்னு சொல்லும்பொழுது, ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னா கேட்டுட்டே வருவார். அதில் இறைவனிடத்தில் ஒருமையான, அதாவது ஏக சிந்தனைன்னு சொல்கிறா இல்லையா, ஏகாகிர சித்தம்னு சொல்கிறா இல்லையா, அந்த நிலை ஏற்படணும். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். அந்த உத்தமர்களுடைய உறவு வேண்டும். ஏன்னா உறவு அப்படின்னா அது எத்தனையோ இருக்குது, நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அந்த உறவுனா நிலையானதாக நித்தியமானதாக இருக்குமானா கிடையாது. அப்போ எது உண்மையான உறவு அப்படின்னா, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். அது மாதிரி உறவு இல்லாத நிலை வேண்டும்ன்றார். ஏன்னா அது மாதிரி இருந்தும் பயனற்றதாக போயிடும். அப்போ அந்த தூய உள்ளம்தான் இறைவன் குடியிருக்கக்கூடிய கோயில். அந்த தூய உள்ள வடிவமாக தூய்மையான ஆத்மாவாக குமார பரமேஸ்வரன் இருக்கிறது தான் இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் விசுத்தாத்மனே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.